எங்ககிட்ட வந்து அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடு. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஆணுறுப்பை வலிமையாக்குறோம். நீண்ட நேரம் பலவிதமான பொசிஷன். உங்கள் மனைவியே போதும் என்னை விடுங்க நான் திருப்தி ஆகிட்டேங்கன்னு வாயால் சொல்லும் பாருங்க, அந்த நேரத்தில் தான் உங்கள் விந்து வரும். அது மாதிரி மாத்திரை வச்சுருக்கோம், டேப்லெட் வச்சுருக்கோம், லேகியம் வச்சுருக்கோம். இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முழுமையாக உங்கள் மனைவி கூட நீ சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், சாதிக்கலாம். செக்ஸில் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி தான். டெய்லியும் சிந்தனை எங்கே தெரியுமா இருக்கும்? என்னடா விந்து சீக்கிரமாக விட்டுட்டுமே, மனைவி கொஞ்ச நேரம் செய்ய சொல்லிச்சு, நம்மளால் செய்ய முடியலையோ, பாவமாச்சு, அந்த சந்தேக புத்தி, கெட்ட எண்ணம், இதெல்லாம் வருது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு உடம்பு வலிமையாக வச்சுக்கணும், முழு ஆன்ம சக்தியோடு இருக்கணும், கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கணும், மனைவி கூட காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும். அது மாதிரி உங்களை நான் கொடுக்குற மாத்திரை, மருந்து, லேகியம், சூரணம், ஒரே ஒரு கேப்சூல் வச்சிருக்கேன்னு சொன்ன பாருங்க, அந்த கேப்சூல் போட்டிங்கன்னா பலவிதமான பொசிஷன் செய்யலாம். கல்பம் வச்சிருக்கேன், காய கல்பம், பலவிதமான பொசிஷன் செய்யலாம். மனைவியே ஆச்சரியப்படணும்னா நம்ம வீட்டுக்காரன்னா திடீர்னு இவ்வளோ உடம்பு வலிமையாயிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க கூட ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் இந்த பொசிஷனுக்கு வீக் ஆனவங்க எங்ககிட்ட வாங்க, நாங்கள் உங்களை பலவிதமான பொசிஷன் பண்ண வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நன்றி டாக்டர், நல்லா சொன்னீங்க. ஒவ்வொரு ஷோல வந்து நீங்க கருத்து தான் சொல்றீங்க, ஆனா கேக்குறவங்க கேட்டுன்னு தாங்கிறாங்க, கேட்காதவங்க கேட்காம தான் இருக்கிறாங்க. கேட்கறவங்களும் கேட்கறாங்க, பாக்குறவங்களும் பாக்குறாங்க, ஆலோசனை பண்றவங்களும் பண்றாங்க, பண்ணி தான் இருக்காங்க. பண்ணாதவங்களுக்கு மறுபடியும் நம்ம அட்வைஸ் பண்றோம். ஓகே நேரில் என்ன கேட்டீங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன, அதாவது உங்களுக்காக மட்டும்தான் சார் உட்காந்து இவ்வளோ நேரம் அவரோட டைம் வேஸ்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக மட்டும்தான் பார்க்குறாரு, பண்றாரு, ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்றாரு. இந்த ஷோ வந்து நீங்க பார்க்கணும், மறுபடியும் சார் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாக்கா நீங்க அவருடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணாக்கா அடுத்த ஷோல வந்துட்டு நாங்க அந்த உங்களுடைய கேள்விக்கு நாங்க பதில் சொல்லுவோம்.